ஹல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில உற்சாகமா இருக்கிறீங்க? கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆழத்துல அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில அவர் முகத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த காரியத்திற்காகலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கால வேளையில எழுந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆமென், அதிகாலையில வேதத்துல பார்க்கிறோம், இயேசு அதிகாலையில எழுந்து அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அதே போல நீங்களும் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் பதிலை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிப்போமா? எஸ் ஜீசஸ். Oh, we worship you, Lord. We worship you, Jesus. Oh, we worship you, Lord. We worship you, Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த கால வேளையில துதிக்கிறீங்களா? ஓமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நன்றி அப்பா. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நீங்க சொல்லுங்க, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் போதுமானவர் அப்பா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வன் அப்பா இந்த உலகத்திலேயே இல்ல ராஜா. நீர் சிறந்தவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட ஆராதிக்கும் பொழுது உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நாம் ஆராதிக்கிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல் ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் அர்த்தம். ஆமென். இந்த கால வேளையிலும் கூட நாம் சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால கூட முடியாது, ஆனா அவருடைய பலத்தினால முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்பவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமெல்லாம் என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. சொல்றீங்களா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே.
எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து எத்தனை ஆமான் ஆமென், எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, ஆனாலும் அப்பா நீர் சொல்லுங்க, ஆனாலும் உடைய தயவனால் என்னை உயர்த்தி வைத்து அரியணை வாழ்வை எனக்கு தந்த நல்ல தேவனை இந்த கால வேளையில நல்லா துதிக்கலாமா? எத்தனை ஆமா எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, எத்தனை ஆமா எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. சொல்லுங்க, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் வெட்டி சென்றனரே, ஆனால் தூக்கி எறிந்தோர் கண்களுக்கு முன்னாடியே அரியணை வாழ்வை தந்தவரே என்று சொல்லி பாட போகிறோம். என்மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே, என்மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே, தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், நல்ல கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? எஸ் ஜீசஸ். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஹே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. மீண்டும் சொல்லுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. சொல்லுங்க, அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பேக்ரவுண்டா நின்னவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கரங்களை தட்டி எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துறீங்களா? ஆமென். நம் ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் உள்ளவரை நான் உம்மை ஆராதிப்பேன். அவரை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? என்னோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி எஸ். நல்ல கரங்களை தட்டி எஸ். உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லி பாட போகிறோம். இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்த்து
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. மீண்டுமாக சொல்றீங்களா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. Yes, Jesus. Oh, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நீங்க சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே
கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. 2 கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ, உம்மை உயர்த்துகிறோம். Yes, Jesus. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே. உமது காருண்யத்தா குனிந்து தூக்கி நீரே. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே. உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. நன்றி ராஜா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதி உமாக்கே நீர் பாத்திரரே. கனமுமாக்கே நீர் பாத்திரரே. என்றும் துதி உமாக்கே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம்,
இராதாரா ஷிராதானா மௌராதாரா ஏராதானா ஷேராதானா மௌஷியேராதானா. ஓ உம்மை உயர்த்துகிறோம், ஓ உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். துயரே 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 சர்வ வல்லவ நீரே. துயரே துயரே சர்வ வல்லவ நீரே. துயரே 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 சர்வ வல்லவ நீரே. பாத்திரரே துதி உமக்கே நீர் பாத்திரரே என்றும் கனமுமாக்கே. நீங்க சொல்லுங்க பாத்திரரே நீர் பாத்திரரே துதி உமக்கே நீர் பாத்திரரே எல்லாம் கனமுமாக்கே. என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். நீங்க சொல்லுங்க என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். பாத்திரரே நீர் பாத்திரரே நீர் பாத்திரரே நீர் பாத்திரரே. நீங்க சொல்லுங்க பாத்திர பாத்திரரே 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 பாத்திரரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் உன்னதர், அவர் பெரியவர், அவர் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற தேவன். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவன். ஓ உம்மை உயர்த்துகிறோம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். பாத்திரரே அவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர், அவர் ஒருவர் மாத்திரமே சிறந்தவர், அவர் ஒருவர் மாத்திரமே உன்னதர். நீர் பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவர்
செலுத்துகிறோம். பலவீனனும் பலவான் தான். நம்முடைய இயலாமையை நாம் நினைத்து கொண்டே இருந்தோம்னா நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது. We can never look at our shortcomings and expect great uprising. ஒரு பெரிய ஒரு காரியம் செய்யணும்னா பலவீனத்தை பலனா மாத்திக்கணும். ஒரு அம்மா கண்ணு பார்வை இல்ல, ஆனா உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற கவிஞரா பாடலாசிரியரா மாறிவிட்டாங்க. ஃபேனி கிராஸ்பி. அவங்களுடைய இயற்பெயர் she is called as Frances Jane Van Alstyne. Fanny J. Crosby. 24th March 1820ல பிறந்தவங்க 12 February 1915 வரைக்கும் 8000 பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அதுல சில பாடல்கள் உலக பிரசித்தி பெற்றவைகளாய் இருக்கிறது. To God be the glory, great things he has done. I am thine, O Lord, I have heard your voice. Safe in the arms of Jesus, rescue the perishing. ரொம்ப பாப்புலர் ஒன் எது தெரியுமா? Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. கண் பார்வை இல்லை, ஆனா பாட்டு. அந்த அம்மா 1915 இறந்துட்டாங்க. From 1915, even though she is not alive, the lyrics she has written, the hymns that she has penned are world famous. Whenever they want to bless a country, they sing Blessed Assurance. Whenever they want to bless a young couple who get married, Blessed Assurance. Whenever the pastor wants to bless the congregation, Blessed Assurance. புகழ்பெற்ற பில்லி கிரஹாம் அவருடைய crusades-ல இந்த பாட்டை பாடம் அப்படியே புல்லரிக்கும். Blessed Assurance. என்ன ஒரு ஆசீர்வாதங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு பிறந்து சில நாட்கள்லயே கண்ணு குருடா போயிடுச்சு. நல்லா தான் சுகமா தான் பிறந்தாங்க. She was healthy, but she was left blind at 6 weeks. ஒரு ஐ இன்ஃபெக்ஷன், டாக்டர் தப்பா ட்ரீட் பண்றாரு, 2 கண்ணும் போயிடுச்சு. அதே வருஷத்துல அவங்க அப்பா இறந்துடுறாரு. இந்த ஃபேனி கிராஸ்பி இவ்வளோ tragedies surrounded her life. Despite all of this, she never allowed her blindness to limit her potential. ரொம்ப voracious learner. அந்த braille மூலமா she started learning the Bible. She started memorizing large portions of the Bible. By age 10, grandmother and her boarding house matron taught her the word of God. Age 15, she attended the New York Institute for the Blind. Eventually, she became a teacher of English and history. ஆனா இந்த கிராஸ்பியுடைய ட்ரூ லெகசி எங்கன்னு சொன்னா, அந்த அம்மா she decided, I want to write about my savior. பார்வை இல்ல, ஆனா அந்த அம்மா அவ்வளோ அழகா ஆண்டவரை வர்ணிச்சு பாடி இருக்கிறாங்க. கண் இருந்து பார்த்து சொல்றதை விட கண் இல்லாம மனக்கண்ணுல கடவுளை தரிசிச்சு அதை கண்டுக்கிற நமக்கு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்ல? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 9ஆம் வசனத்திலே சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Your weakness is your strength. Your opposition is your opportunity. சோர்ந்து போயிடாதீங்க. ஃபேனி கிராஸ்பிய பயன்படுத்தி சரித்திரம் படைக்க வைத்த அதே கடவுள் உங்களையும் சரித்திரம் படைக்க வைப்பார். உங்களுடைய குறைவுகளை பார்க்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற ஒன்று அநேகருக்கு நிறைவை தரப்போகிறது. தற்கொலைக்கு நேராக சென்ற நான் 1998 November 12th, I will never forget. I wanted to commit suicide and die. But God changed my useless life into a useful one. காரணம் என்கிட்ட இருந்த அந்த பாடல், அந்த பிரசங்கம் பண்ற அந்த திறமை, oratorical skills and the gift of singing music. உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்குது, அது சரித்திரம் படைக்க போகிறது. ஃபேனி கிராஸ்பி எடுத்து பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கார். Don't lose hope. Today your weakness is going to be filled by God's grace and you're going to create history. God bless you. Get ready, history maker.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும், உன் கர்ப்பத்தின் கனியும், நிலத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய, உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய, உன் மிருக ஜீவன்களின் பலனும், உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் என்றால் இட் இஸ் a state where everything around you and in you is blessed. எழுதிக் கொள்ளுங்க, என்னுடனும் எனக்குள்ளும் என்னை சுற்றியும் இருக்கிற யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பவன் அடையாளம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். குறைவின் வாழ்க்கைக்கு அல்ல, நிறைவின் வாழ்க்கை. சங்கீதங்களில் 1வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படியா? அந்த பாக்கியவான் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். பாருங்க, அந்த பாக்கியவானாய் இருப்பதுக்கு என்னென்ன அடையாளம்? நம்பர் 1, அவன் எங்கே நடப்படுவான்? where he will be planted, where he will be positioned. எழுதிக் கொள்ளுங்க, a blessed man will be positioned in a blessed place. So first, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, the position where you are determines whether you are blessed or not blessed. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க, நான் ரூவாவில் இருக்கிறது ஆசீர்வாதம்? எத்தனை பேர் சொல்றீங்க I am blessed? ஆண்டவர் நம்மை படைத்ததே ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அது கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். நீங்கள் பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தின் அடையாளம் பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி, you will increase, you will multiply. இன்க்ரீஸ் என்றால் என்ன? இன்க்ரீஸ் என்றால் என்ன? மல்டிப்ளை என்றால் என்ன? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் அதிகமான கனிகள் வந்தால் இன்க்ரீஸ். ஆனால் அதே மரத்தை மாதிரி 100 மரம் வந்தால் மல்டிப்ளை. எளிதில் புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ்னா இப்படி, மல்டிப்ளிகேஷன்னா இப்படி. இது உயரம், இது அகலம். இன்க்ரீஸ், யூ வில் மல்டிப்ளை. ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க, அந்த கடை சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அதே மாதிரி பல கடைகளாக அது பெருகுகிறது.
மல்டிப்ளை ஆகிறது. இன்க்ரீஸ். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப ஆசீர்வாதம் என்றால் என்ன? இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் ஆண்டவர் எப்படியாக அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப பாருங்க, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, உன்மேல் வந்து பலிக்கும். இப்ப நான் ஒன்று சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆசீர்வாதம் என்கிற அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் a spoken word over your life. உங்கள் மேல் பேசப்படுகிற நன்மையான வார்த்தை தான் blessing. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க நல்லா இருப்பீங்க, இது blessing. It is the spoken word over your life. இந்த உபாகமம் 28 பாருங்களேன், நீ இதுக்கெல்லாம் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நம்மேல் பேசுகிற வார்த்தை. ஆசீர்வாதம் என்பது நம்ம கையில வர்ற பணம் இல்லை, அது பை ப்ராடக்ட். கமான். ஆசீர்வாதம் என்பது உங்க மேல பலிப்பதற்காக தேவன் பேசுகிற வார்த்தைகள். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் தேராகு என்கிற விக்கிரகங்களை செய்கிற ஒரு மனிதனுடைய மகன். ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமா மாற்ற விரும்புறேன். நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை அழைத்து அந்த மனிதனை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றவில்லை, ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்ற வார்த்தையை பேசினார். Blessing is the spoken word over your life. What is a blessing? It is a spoken word over your life. வாசிங்க, ஆதியாகமம் 12:1 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ ஆசீர்வதிக்கல, ஆசீர்வாதத்தை பேசுறார். Your blessing begins with the spoken word over your life. நீங்க தேவனிடத்திலே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பெற்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா என்னைக்காவது அது ஒரு நாள் உங்க மேல வந்து பலிக்கும். யாராவது ஒரு எக்ஸைட்டடா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மேல தேவன் ஆசீர்வாதத்தை பேசிட்டாலே போதுங்க. நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்க தேவனால் பேசப்பட்ட ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு இருந்தீங்கன்னா எப்படியாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, goodness and mercy shall follow me all the days of my life. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, I am blessed. செய்தியின் தலைப்பே அதுதான், ஐ எம் பிளஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மேல கர்த்தர் நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இன்னைக்கு என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லை, என் மேல மேன்மையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நீடித்த ஆயுஷை தருவார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்ப பிளெஸிங்னாலே ஸ்போக்கன் வேர்ட். பாருங்க, ஆண்டவர் ஆதியாகமம் 12:2 ஆபிரகாம் மேல பேசுறார். வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, நான் ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தின் அடுத்த அடையாளங்களை எல்லாம் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதித்து, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தைகளை அவர் மேல் பேசினார். ஃபர்ஸ்ட் பேசுவார், அடுத்தது உங்களை நிரப்புவார். ஃபர்ஸ்ட் ஒரு ஜீவோ, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வரும், உங்களுக்கு சம்பள உயர்வுன்னு. பின்னாடியே உங்க பேங்க்ல பணம் வரும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும். நான் பரலோக ஆர்டர் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிஓ, கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ. இன்னைக்கு உங்களுக்கு பிஓ வரப்போகுது, பரலோக ஆர்டர் வருது. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை பெருக வைக்க போறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னை வியாதியை உன்னை விட்டு விலக்க போறேன், நான் உன் கற்பத்தை நிரப்ப போறேன், நான் உன்னுடைய வீட்டின் பிள்ளைகளை ஆசீர்வாதமா உயர்த்த போறேன். அவர்கள் தலை துவங்க போகிறார்கள். அப்ப ஆண்டவர் இங்க இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதலையே இந்த ஆசீர்வாதத்தை பத்தியும் சாபத்தை பத்தியும் பேசிடுறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். ஆபேலை கொன்ற காயினுடைய மனசுல முதல்ல எழும்பினது, நான் சபிக்கப்பட்டவனா போயிருவேனோ. முதல்ல எழும்பின சந்தேகமே ஆசீர்வாதத்திலிருந்து நான் விலகி சாபத்துக்குள் போய் விடுவேனோ. தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறான். ஆண்டவரும் இரக்கம் கொடுக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. அந்த கிருபை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. நாம் நீதிமான்களாய் இருப்பதனால் அவர் ஆசீர்வதிப்பதில்லை. நம்மேல் அவர் வைத்த கிருபை நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதமும் சாபமும் ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, அந்த ஆசீர்வாதத்தில் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தன என்ன அர்த்தம்னா, இன் பிளெஸ்ஸிங் ஐ வில் பிளஸ் யூ. அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்கும் போதே அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எழுதி கொள்ளுங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. டவுனை விட்டுட்டு கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அடுத்த நிலை, அதுக்கு அடுத்த நிலை, இப்படிதான் கொண்டு போவாரே தவிர இந்த சவுண்ட் வேவ் மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி கொண்டு போக மாட்டார். இங்கிருந்து கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. It means God will exalt you. அதான் சொன்னார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், நடுவில் கீழே விட்டுற மாட்டேன். நீங்க மறுபடியும் ஸ்கொயர் 1க்கு 0க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஆசீர்வாதத்திலிருந்து அடுத்த ஆசீர்வாதம். நீங்க கட்டின வீடை வித்துட்டு திருப்பியும் நீங்க ஓட்டாண்டியா போக விட மாட்டார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஸோ அதுல நம்பர் 1 என்னன்னா, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். உபாகமத்தில் நீங்கள் அடிக்கடி வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
நம்பர் 1 ஆசீர்வாதம், you will be exalted above others. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், அவரோடு உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் தான் இருப்பார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் மேல் பேசுகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். பாருங்க, அங்க பேசினாரு, இப்போ எப்படி இருக்கிறார் பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சீமானா வைப்பார். ஆபிரகாம் எப்படி வச்சாராம்? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா. உங்களை ஆண்டவர் செல்வ சீமானா வைப்பாரு. சொல்லுங்க ஆமென். எழுதுங்க, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? I am blessed, became very wealthy in livestock and in silver and gold. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க முடியும் தெரியுமா? தாவீது எவ்வளவு வச்சிருந்தாருன்றத, ஹலோ, தாவீதுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், கோல்டு அதெல்லாம் வச்சிருந்தாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கொஞ்சம் காமிக்க தம்பி. தேவ பிள்ளைகளே, நான் இந்த படத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆசீர்வாதத்திற்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் வந்து, ஒரு பக்கம் செழிப்பு, இன்னொரு பக்கம் காய்ந்து போகுதல், வெறுமை. வெறுமை, நிறைவு. இங்க பாருங்க, வெளிச்சம் ஆசீர்வாதம், இருள் சாபம். இந்த படத்தை பார்க்குறீங்களா? செழிப்பு பாருங்க எப்படி இருக்குது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல. ஆனால் ரைட்ல பாருங்க, கரளையாய் போன செடி, மரம், வெறுமையாய் இருக்கிற ஒரு நிலை, சூறாவளி காத்து, இருள், காய்ந்து போன நிலம், அன்ப்ரொடக்டிவ் லைஃப். எப்போ பார்த்தாலும் புயல்கள் வீசி கொண்டிருக்கிறது. வறுமை, வெறுமை. ஆண்டவர் இந்த 2 நிலையில ஒன்றில் நம்மை வைத்து கனம் பண்ணி அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அதுக்குதான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அவர் 7 காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவதாக உயர்வு. எல்லாரும் சொல்லுங்க, உயர்வு. சகல ஜனங்களை பார்க்கும் நீ எப்படி இருப்பாய்? மேன்மையாக நான் உன்னை வைப்பேன். I will make you a blessing. You will be exalted above others. உபாகமம் 28:3 வாசிங்களேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா எல்லா இடத்திலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. உங்களை கர்த்தர் வந்து ஆல் ரவுண்ட் சக்சஸ் கொடுப்பார். எழுதிக்கோங்க, ஆல் ரவுண்ட் சக்சஸ். வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சபையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் உங்க சிட்டிலையும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, தேசங்களையும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. That's the blessing. அந்த உயர்வு, அந்த மேன்மை, சகல ஜனங்களை பார்க்கிற உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். ஸோ முதல்ல எக்ஸால்டேஷன். 2வது பாருங்க, ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவர்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுல எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் என்னன்னா, the fruit of your womb will be blessed. கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். இது எதை குறிக்கிறதுனா, ரீப்ரொடக்டிவ்னஸ். மலடு இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பம். அது உங்களுடைய கர்ப்பமா இருந்தாலும் சரி, உங்கள் மந்தைகளின் கர்ப்பம், அதாவது உங்க பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ஒரு கர்ப்பம் இருக்கிறது. உங்க பிளெஸ்ஸிங்ஸ்க்கு ஒரு கர்ப்பம் இருக்கிறது.
அதிலிருந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும். ப்ரொடக்டிவா அதிலிருந்து ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஆமென். ஒரு பேங்க்ல ஒரு பணத்தை போட்டால் அதில் இன்ட்ரெஸ்ட் பெருகுமா குறையுமா? அப்போ என்ன அது? அதுக்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்குது. அது ஒரு சோர்ஸாக இருந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படிப்பட்ட கற்பங்கள் தேவை, அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, அப்படிப்பட்ட மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் கத்த தர போறார். உங்களுக்கு வியாபாரங்களை தருவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ரீப்ரொடக்டிவ்னஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்றாரு, இந்த கற்பத்தின் கனி இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, உன் வீட்டில் மலடு இருக்காதுன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், எக்ஸோடஸ் 23:26, உபாகமம் 23:26 கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அது மூணாவது ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அபார்ஷன் மிஸ்கேரி ஆகாது. அடுத்தது என்னங்க? or you will not be barren. ரெண்டு நடக்காது. மிஸ்கேரேஜும் இருக்காது, பேரனாவும் இருக்க மாட்டீங்க. மலட்டு கற்பமும் இருக்காது. கற்பத்தில் உருவாகிற குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகாது. அன்பர்களுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அதுல மூன்றாவது காரியம், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன், பூரணப்படுத்துவேன். வாசிங்க யாத்ராமம் 23:26. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். I will give you a full life span. பாதி வயதில் நீங்கள் மரிப்பது இல்லை. நீங்கள் பூரணமாய் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள் கடந்து செல்வீர்கள். பாதி வயதில் நீங்கள் மரிப்பதில்லை. சங்கீதம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆசீர்வாதம், சாபம். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறது ஹெல்த். ஸோ இந்த சாபத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 109 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் நாட்கள் என்னவாகுமா? கொஞ்சமாக கடவது. 17ஆம் வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஆகவே அது என்ன பண்ணுனா, தூரமா விலகி போகும். அப்புறம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. பாருங்க, சாபத்தை சில பேர் விரும்புறாங்க. யார் இவங்கன்னா, நீதிமான்களை பகைக்கிற துன்மார்க்கர். நீதிமான்களை பகைக்கிற துன்மார்க்கர் அவங்க எதை விரும்புறாங்கன்னா, சாபத்தை விரும்புறாங்க. கவனிங்க, தேவன் ஆசீர்வதித்தவர்களை யாரும் சபிக்க முடியாது. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் ஒரு கவனன் பண்ணியிருந்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை. தேவன் ஆசீர்வதிக்கிறவங்களை யாரும் சபிக்க முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை என்னால திருப்ப கூடாது என்றார். பிலேயாம்கிட்ட காசு கொடுத்து பாலாக்கு சபிக்க சொல்றார். அப்போ பிலேயாம் சொல்றார், அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னாகமம் 23:20, இதோ
ஆசீர்வதிக்க கட்டளை இதோ பெற்றேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. பாருங்க, இது உங்களை யாரும் சபிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாராவது கை வச்சு சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாதத்தினுடைய 10 குணாதிசயங்கள்ல ஒன்று, உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பொறாமைப்படுவார்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பொறாமைப்படுறது இருக்கதான் செய்வாங்க. சதுசேயர் பரிசேயர் இயேசு கிறிஸ்து மேல் பொறாமைப்பட்டார்கள். அதிகாரத்தோடு அவர் செயல்படுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார்னா எப்படி ஆசீர்வதிப்பார்? எத்தனை பேருக்கு தாவீதை ஆசீர்வதித்தது மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆசையா இருக்குது? அதுல இப்ப 1 நாளாகமம் 22:14 வாசிங்க பாப்போம். இதோ நான் என் சிறுமையிலே என்னவா இதோ நான் எதுல சிறுமையிலே தாவீதுடைய சிறுமை எவ்வளவு பெரிய பெருமைன்றதை காமிக்கிறேன் பாருங்க. அவர் சொல்றார், நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் டேவிட், என்ன சொன்னீங்க? நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக எவ்வளவா? 1,00,000. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1,00,000 தாலந்தாம். 1,00,000 தாலந்துன்னு உங்களுக்கு எல்லாம் நம்ம கணக்கு புரியாததுனால அசால்ட்டா 1,00,000 தாலந்து பொன்னையும், அப்புறம் என்ன 10,00,000 தாலந்து வெள்ளியையும், அப்புறம் என்ன நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சகோதரித்தோ மரங்களையும் கற்களையும் சகோதரித்து வைத்தேன். மிஸ்டர் டேவிட் இப்படி சொல்லிட்டீங்க அசால்ட்டா ஒரே லைன்ல. அதை கொஞ்சம் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். என்னங்க, இந்த 1,00,000 தாலந்து பொண்ணுன்னா எவ்வளோங்க? அதை அந்த தாலந்துல இருந்து நாங்கள் கிலோவுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தோம். அது எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? 3.4 மில்லியன். 3.4 மில்லியன் கிலோ. 3,40,000 கிலோ கோல்டு வச்சிருந்தார். 1 மில்லியன் எவ்வளோ? 10 லட்சம். அப்போ 3.4னா 33 லட்சங்க. 33 லட்சம் 40,000 கிலோ தங்கம். நீங்க எத்தனை கிராம் வச்சுக்கிறீங்க? நம்ம கிராம்ல பேசுறோம், அவர் டன்னுல பேசுறாரு. நான் புகழ்பெற்ற சில பில்லியனர்ஸுடைய இன்டர்வியூவை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதை பார்த்தேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதில் ஒருத்தவங்க டிம் டீபோன்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர். ஹி இஸ் அ மில்லியனர் அண்ட் அ பில்லியனர். அவர் சொல்றார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார். இன்னொரு பெரிய ஒரு 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 கம்பெனி, அவர் பில்லியனராக இருக்கிறார். அவர் சொல்றார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம்ன்றது பேசப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டதில்ல, அந்த பேசப்பட்ட ஆசீர்வாதம் ரியாலிட்டியில் வருமா வராதா? இல்லாட்டி கனவு காணும் வாழ்க்கையா கலைந்து போகும் மேகங்கள், ஒரு நாள் நான் நல்லா வந்துடுவேன், ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன், ஒரு நாள் அப்படி ஒரு நாளே இருப்பீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க பார்த்த கனவு வரும். ஒரு தாலந்து என்பது ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு தாலந்துனா 34 கிலோ. பக்கத்தில் சொல்லுங்க, அந்த பைபிள் எழுதிக்கோங்க. 1 டேலண்ட்னு சொன்னா 34 கிலோ. அப்போ தாவீது 1,00,000 தாலந்து கோல்டு கொடுத்தாருன்னா மாடர்ன் வெயிட்ல எவ்வளோ தெரியுமா வரும்? 1 நாளாகவும் 22:14 இந்த விஷுவலை பாருங்க. 1,00,000 தாலந்து கோல்டு, 10,00,000 தாலந்து சில்வரு, அப்புறம் 1,00,000 தாலந்து பிரான்ஸு. அதுக்கு பிறகு ஆக்சுவலாக போட்டிருக்குது, கணக்கிட முடியாத அளவு வெண்கலமோ இரும்பும் கொடுத்தாராம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர் பணத்தில் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல சொன்னா 50 lakh crores இன் கோல்டா.
எவ்வளோ 50 lakh crores in gold, 8 lakh crore in silver, 70,000 crore in bronze, 9 lakh crore iron. யோசித்து பாருங்களேன், அவர் கோல்டு வைக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, ஒரு அரண்மனையே கட்டியிருக்கணும். ஃபர்ஸ்ட் உயர்த்துவார், ரெண்டாவது உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்க கற்பத்தை ஆசீர்வதிப்பார், மூணாவது நல்ல சுகத்தை கொடுப்பார், நாலாவது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் ப்ராஸ்பரஸா வைப்பார், ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ் கொடுப்பார். ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை யாருக்கு வேணும்? அவங்கெல்லாம் கிருபை வேணுமோ? கிருபை வேணும்ன்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் சொல்றத கேளுங்க, உங்க ஆத்துமா பிழைக்கும். பிழைக்கிறது மட்டுமல்ல, ஆசீர்வாதமா இருக்க தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா உங்ககிட்ட இருக்கிற உணவின் பெருக்கம், பொருளாதாரத்தின் பெருக்கம். ஃபுட் அத்தியாவசியம், ஆனால் ஃபினான்ஸு அத்தியாவசியம் மட்டும் இல்லை, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, டேவிட் எவ்வளோ பணக்காரா இருந்தாருன்னா, ஜெஃப் பீசோஸ், அதுக்கு பிறகு இலான் மஸ்கு, அதானி, அம்பானி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, அவங்களுக்கு இருக்கிற சொத்தை விட தாவீதுக்கு அதிகமாக இருந்துச்சாம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவார்னா, நீங்க ஏன் ஜெஃப் பீசோஸை விட பெரிய ஆசீர்வாதமா மாற முடியாது? பாருங்க, அதான் உபாகமம் 28:5-6 வேதம் இப்படியாக சொல்லுகிறது. Your basket, உன் மாப்பீசுகிற தொட்டி, your kneading trough ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். will be blessed. நீ வருகையிலும் You will ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். be blessed when you come in நீ போகையிலும் and ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். blessed when you go out. So முதல்ல exaltation, second reproductiveness, third health, fourth prosperity, fifth victory. அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க, உபாகமம் 28:7 சொல்கிறது. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிராக ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக 7 வழியாய் ஓடி போவார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. God will give you victory over your enemies. அதுதான் 5வது ஆசீர்வாதம், victory over your enemies. ஆண்டவர் விக்டரி கொடுக்கிறது மட்டும் இல்லை, பாருங்க, அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்தில், Lord will send you a blessing on your barns and on everything you put your hand to. The Lord your God will bless you in the land he is giving you. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை, யாராவது ஆமென் சொல்லுங்க. உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்ன பண்ணுவாரு? அப்படின்னா தேசத்தை கொடுப்பார், அப்படின்னா லேண்டை கொடுக்கிறார், அப்படின்னா உங்க அடையாளமே உங்க லேண்டு தான். எழுதிக்கோங்க, எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுப்பார், எனக்கு கர்த்தர் சொந்தமான நிலத்தை கொடுப்பார். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சொல்லுங்க. முதல்ல உயர்வு, ரெண்டாவது கற்பத்தின் ஆசீர்வாதங்கள். என்னங்க அது? பெருக்கம், உருவாக்கும் ஆசீர்வாதங்கள். மூன்றாவது சுகம், ஹெல்த். நான்காவது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. அஞ்சாவது வெற்றி. ஆறாவது சுதந்திர வீதம், நிலம்.
சுதந்திர வீதம், தேசம், நிலம் ஆண்டவர் உங்களுக்கு தர்றது. 6வது. 7வது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அந்த சுதந்திர விதத்துல அந்த 9ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசித்துருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை பற்றின பயம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வரும். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தலையா இருப்பீங்க, வாளா இருக்க மாட்டீங்க. 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீங்க தலைவனாக இருப்பீங்க. பிளெஸ்ஸிங்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம். வெறும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, நீங்க தலையா இருப்பீங்க. சமுதாயத்தில், குடும்பத்தில், உலகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் நீங்க தலைவராகணும். எத்தனை பேர் உங்க கம்பெனியில் நீங்க மேனேஜரா மாற போறீங்க? ஹல்லேலூயா. நீ வாளாகாமல் தலையாவாய். மொத்தம் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? 7 வந்துருச்சா? 7 blessings. இந்த 7 blessings உங்க மேல வந்து பலிப்பதாக. ஆலயத்துக்கு கொடுக்கணும் போது தாவீது என்ன கொடுத்தாரு தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுச்சுங்க? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். 1:29 சொல்கிறது, நான் கர்த்தரின் ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான நான் கடவுளுக்குன்னு எடுத்த காணிக்கையை தவிர, அந்த ஆலயம் கட்டுறதுக்காக எடுத்த காணிக்கையை தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளையையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். இதாங்க தாவீதுடைய இருதயம். அதை பார்த்து தாங்க ஆண்டவர் சொன்னாரு, தாவீதை என் இருதயத்துக்கு. ஏன்னா தாவீதுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வாதத்தின் மேல அவருக்கு கண்ணு போல மனசு போல. ஏன்னா அவர் தெரியும், கொடுத்தா அவர் கொடுப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். மண்ணை விதைச்சா மண்ணு வரும், பொண்ணை விதைச்சா கோல்டு இவ்வளவு கொடுத்தாரு. கர்த்தர் சும்மா விடுவாரா? தாவீதுக்கு அதை விட ஜாஸ்தி கொடுத்திருப்பாரு. கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுப்பார். நம்முடைய மனப்பான்மை மாறணும். It should not be a miserly attitude. It should be a benevolent heart. Like God, He keeps giving. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் குறைவில்லாமல் நிறைவில் இருப்பீங்க. கடவுளுக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக வாஞ்சையா இருக்கிற உங்களை தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளால் கர்த்தர் ஆசீர்வதி. நீங்க கர்த்தருக்கு பொன்னும் வெள்ளியும் அள்ளி கொடுப்பீங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441507777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண்
9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் இ. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.